பறக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. ராஜு, நான் கூட இன்னும் நினைச்சடா வீட்டுல வேலை செய்யற பொண்ணு இவ்வளவு மாடர்ன் ஆகுதாப்பா? நான் ஆக்சுவலி வேலைக்காரி இல்லவாக்கப்பா. அப்ப யாருமா நீ? நான் பக்கத்து வீட்டு பொண்ணு. இங்க வா, உனக்காக நான் காதல் குமார் குலாப் ஜாம் வச்சிருக்கேன். இங்க வா. தர்ஷு, ராஜு, தர்ஷு, ராஜு. நான் முதல்ல லைஃப்ல பார்த்தது உன்னதான். என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது நீ 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 அதுக்கப்புறம் சொல்ல நான் பார்த்தேன். இல்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். கண்ணு ஃபுல்லா அங்கதான் போச்சு. கண் ஃபுல்லா 2 கண்ணும் அங்கதான் போச்சு. பிரியாணி அங்கதான் போச்சு. ஒரு நிமிஷம் ராஜு, என் மாமா என் முண்டை கண்ணா அங்கிட்டு சாஞ்சிராப்பா. ஓஹோ, நான் இருக்கிற லைட் முடிச்சிடுறேன் ராஜு. உங்க கூட தான் உங்களுக்காக பியார் பிரேமா பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிடவா? இதுக்கு மேல என்ன வேணும்? நான் ரொம்ப ஹைஜீனிக். ஒரு ஸ்பூன் கொடுங்க. ஸ்பூன் கொடுங்க. அவருக்கு ஏதோ இது காட்டுற மாதிரி காட்டினா ஒரு பிள்ளை வந்து ஸ்பூன் கேட்டா ஸ்பூன் கொடுங்க. ஆளுக்கு இல்ல இல்லட்டாங்க. கேளுமா, இந்த ஜோக் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, தூக்கி போடணும். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹாய் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ஏன் கூப்பிடல? நானும் குக் வித் கோமாளி டீம் தான். ஆமா, நீங்க எல்லாரும் குக்கு வித் கோமாளி, நீ குக்கு வித் கோமாளி, இது ஒரு குக்கு வித் கோமாளி, அங்க குக்கு வித் கோமாளி. குக்கு வித் கோமாளி தான் இங்க இருக்கே. நான் தான் கெஸ்ட். இது குக் வித் கோமாளி பார்ட்டி மாதிரி மாறிடுச்சு. ராஜு வீட்ல பார்ட்டியா குக்கு வித் கோமாளி பார்ட்டியா? சரி ஓகே. எனக்கு என்னன்னா எல்லா எபிசோட் தான் நான் உனக்கு காதல் செய்யறேன், ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து இந்த எபிசோட் நான் கெஸ்டா நடந்துட்டுமா? நடந்துக்கோ. போய் உட்கார். அவர் பக்கத்துல உட்கார். தர்ஷா வழி விடுங்க. மகப்பா பாக்குறேன். இவங்க எல்லாம் வந்து சும்மா சமைக்கிறேன் சொல்லிட்டு ஏதாவது சீன் போட்டுக்கிறாங்க. நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கேட்டரிங் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது பெரிய இருந்தா கூப்பிடு, அதை வச்சு ஏதாவது பண்ணுவோம். இவங்களே தூக்கி சாப்பிடுற மாதிரி வேணும். ஒரு ஆளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர். வந்துட்டா அப்படி கேப் வந்து இறங்கிடுச்சு. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அதிரடி செஃப் பட்டு. சும்மா சார் வாழை அவர் மேலே கொட்டிடுறாரு. நான் அதிரடி செஃப் பட்டு கிடையாது, அவருடைய சிஷ்யன் அதிரடி செஃப் பிட்டு. ஐயா, அது என்னங்க பிட்டு? என்ன பேர் ஏன் பிட்டுன்னு வச்சிருக்கீங்க? நார்த் இந்தியாவில இருந்து கொஞ்சம், சவுத் இந்தியாவில இருந்து கொஞ்சம், இப்படி இன்டர்நேஷனல் அளவுல பிட்டு பிட்டா எடுத்து சமைப்பேன். அதனாலதான் நான் வந்து அதிரடி செஃப் பிட்டு. ராஜே, பார்ட்டின்னு கூப்பிட்ட. ஆமா. என்ன கூட்டி இங்க உட்கார வச்ச. அவங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்த, எனக்கு ஒண்ணு கொடுக்கல. வீட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்கு, அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ஃபர்ஸ்ட். பெரிய செஃப்னாங்க. ஆமா, ஏதாவது பண்ணு. ஏதாவது பண்ணா ஐயா, ஏதாவது பண்ணுங்க. நான் பண்ணித்தானே, பண்ணக்கூடிய ஆள் தான். யார் சாமி எங்க வந்திருக்கான்? ஐயா, மூக்குக்குள்ள 3 கேரட் போயிருச்சியா பாருங்க. ஐயா, இந்த டிஷ்ல வந்து ஒரு குறை இருக்கு. உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி மூக்குலயே தெரியுதா? இல்லையா, அந்த உப்பு எடுத்துட்டு வாப்பா. நீங்க எல்லா டிஷ்ஷும் தருவீங்களா? ஆமா. எங்க வீட்டுல டிவி கோடு கூட ஒரு நல்ல டிஷ் ஒண்ணு அன்ரூல் டிவின்னு வாங்கி வைங்க, நல்லா இருக்கும். கோடு கோடா இருக்கிறதுனால அன்ரூல் டிவி. முத்தரன் செயலிலேயே தலாய் தராம பாருங்க. நான் உப்பு போட போறேன். போடுங்க சார். சும்மா
ஐயா நீ உப்பு போடுற மாதிரி ஒரு பிபி மாத்திரை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்பெல்லாம் ஆடுதையா கையை டிஷ்ல போட சொன்னா ஃபுல்லா கார்பரேஷன் கோட் மாதிரி இப்படியா போடுவீங்க? ஐயா அதோட செப்போட ஸ்டைலியா. அப்படியா? சரி நீங்க வேற என்ன அதுல கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஒரு செஃப்பா இருந்து நான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயா அதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யார் ஒளிச்சு வச்சான்னு சொல்லுங்க. நான் செஃப்பா இல்லையான்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கும். ஆமா. அதை இப்ப நான் நிரூபிச்சு காட்ட போறேன். அந்த பேனுங்க நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஸ்ப்ரே. ஓகே இப்போ இதை நம்ம இதில் கொட்ட போறோம். சரி நார்மலா வச்சா ஒழுங்கா நின்று இருக்கும்ல ஐயா அட்டுழியா பண்றேன். செஃப்னா ஒரு ஸ்டைலா இருக்கணும். அப்படியா? குரலி வித்த காட்டலாம் ஏமாந்துறாத. கை காட்டுங்க. ஹாய். நீங்க கையை கட்டுறீங்க. கையை காட்டுங்க அப்படி காட்டுங்கன்னு அர்த்தம்ங்க. அது கை ஏந்துருதுங்க. ஐயோ இந்த காமெடியை குழந்தைங்க எல்லாம் வெறுத்தனமா என்ஜாய் இப்ப பண்ணுவாங்க. நான் வந்து செஃப்ன்ற நிரூபிக்கிறதுக்கு பல போராட்டங்கள் நடத்திட்டு வந்தோம். ஆமா. தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், குமன் சாதம், பிரிஞ்சி, சிக்கன் பிரியாணி, பிரியாணி. அவ டயட் பண்றா. செப் எம்டி ஸ்டமக். சாப்பிடாத கூட கண்டுபிடிக்கிறாரியா? ₹300 சென்ட். ஐயா என்னாச்சியா? எனர்ஜி ஏறுது அவருக்கு. சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே